ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு அன்னவர் அட்டாலிய மைஸ்டர் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் எபிசோட் கிட்ட நெருங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த எபிசோட்ல வேற லெவலில் டீட்டெயிலிங்கோட கதை சூப்பராகவே இருக்கும். முடிஞ்ச அளவு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி அன்னவர் அட்டாலிய மைஸ்டர் சீசன் 1 எபிசோட் 11. இப்போ ஃபெஸ்டிவலோட தேர்ட் டே காமிக்கிறாங்க. இன்னைக்கு தான் அவளை ரெஸ்கியூ பண்ண போறாங்க. நம்ம ஹீரோ காலங்காலத்துல வந்து பண்ண செஞ்சுட்டு இருந்தா 100 பண்ண நீங்க ஸ்பெஷலா செய்யணும்னு சொல்லி மார்க்ரேவ் கேட்டிருக்காருன்னு சொல்லவும், உள்ள நம்ம செஃப் வேற கேட்டிருந்தாங்க. எனக்கு டைம் இல்லையே அப்படின்னு நான் சொல்லவும், நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகேனா வெயிட் பண்ற கேப்ல அந்த சாம்பிளை சாப்பிட்டுங்க நம்ம ஹீரோ பண்ண கொடுக்கவோ அந்த சோல்ஜர்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. அதனால ஃபெஸ்டிவல்ல கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண அவங்க டயர்ட்னஸ் அப்படியே ரிலீஃப் ஆகுது. நின்னபடியே தூங்கி இருந்தாங்க. நின்னபடியே தூங்குறீங்கன்னா அவ்வளோ டயர்டாவா இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். பண்ண சாப்பிட்ட உடனே எங்க களைப்பெல்லாம் போயிடுச்சு, ரொம்ப போய் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. எங்க ஊர்ல இதெல்லாம் சகஜம் தான் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப கேசல்குள்ள வேலை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான். பட் அது மார்க்ரேவோட கேசல்ங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது. இங்கதான் ஹெல்ட் கார்டை பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல நம்ம ஹீரோ பாக்குறான். என்னது பிரின்சஸ் ஏன் பண்ணு சாப்பிட போறாங்களா? நான் வர இதை அவசர அவசரமா செஞ்சனே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்பட அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு மாட்டாங்களே நம்ம ஹீரோ கேட்கவோ, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, கிளம்பி போயிடாதீங்க. சாப்பாட பிரமாதமா செஞ்சிருந்தா செஃப் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மார்க்ரேவோ பிரின்சஸோ கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு போகவும், சரி நான் இங்கே இருக்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவரும் பண்ண தூக்கிட்டு போயிருந்தாரு. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன். அப்புறம் பிரின்சஸ் என் செஃப் உங்ககிட்ட ரூடா நடந்துகிட்டதுக்கு சாரின்னு சொல்லுவோம். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்றா. ஈஸியா பேச்சுவார்த்தையை நல்லபடியா தான் நடத்திட்டு இருக்கான்னு யுலிஷியா யோசிச்சுட்டு கர்ட்ட போய் பார்க்கலாமான்னு யோசிக்கிறா. ஆக்கரி பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த ரூமையே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், அப்பாவோட ஃப்ரெண்டு டோருக்கு அந்த பக்கமா இருக்காங்க. அந்த டோரை ஓபன் பண்ண முடியல நம்ம ஹீரோ சொன்னா. படாதீங்க, நான் அவங்கள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஆக்கரி நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு டெலிபோர்ட் ஆகி அந்த பக்கமா போயிருந்தா. அவங்க ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஆக்கரி சொல்லுவோம். ஆக்கரியால மத்தவங்களையும் கூட்டிட்டு டெலிபோர்ட் ஆக முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்க இருக்க கூடாது, வெளியே டெலிபோர்ட் பண்ணிருன்னு சொன்னா அவளால டெலிபோர்ட் ஆக முடியல. ஃப்ரெண்டு பார்க்க ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைச்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்லி யாருங்கன்னு ஒரு வாய்ஸ் கேட்கவோ, வயசான லேடி சவுண்ட் கேக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹில்டகார்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி சாவியே இல்லாம நம்ம ஹீரோ அந்த கதவை ஓபன் பண்ணிட்டான். ஹில்டகார்டு அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா வேற ஒருத்தி இருக்கா. சரி நான் நேரா விஷயத்துக்கே வரேன் சார், இருக்கட்டும் உங்களை வைஸ்ராயா அப்பாயின்ட் பண்ணலாம் இருக்கேன்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க ரெண்டு பேரும் தனியா பேசுங்கன்னு சொல்லி ஃபேக் பிரின்சஸ் அங்க இருந்து போயிருந்தா. நான் இருந்தா நீ பேச மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிளான் என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும் சார். கார்ட்ட எதுக்கு நீ ஆசைப்படுற அப்படின்னு பிரின்சஸ் இன்விசிபிளா அங்கதான் நிக்கிறா. எனக்கு நெகோசியேஷன்லாம் பண்ண தெரியாது, ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கே வரேன். எதுக்கு உங்களுக்கு நான் தேவை அப்படின்னு சொல்லி ரோகோட்டோ கேட்கவும், இட்டர்னல் யூத் மேல உங்களுக்கு ஆர்வம் இருக்கான்னு கேட்கவும், பிரின்சஸ் ஷாக் ஆகுறா. இங்க நம்ம ஹீரோ ஒரு வயசான லேடி மாதிரி ஒருத்திய பாக்குறான். ஹே கியூட்டான பொண்ணு கிட்டவா அப்படின்னு சொல்லி அந்த லேடி கூப்பிடுவோம். சரி அப்படின்னு ஆக்கரிய போற. லேடி உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு ஆக்கரி கேட்கறா. இப்பெல்லாம் எனக்கு பசிக்கலன்னு சொல்லுவோம். இந்த பண்ணை சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பண்ண வா கொடுக்குறா. அடடே இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. பட் அந்த பாட்டியோட வயசு ஒரு சின்ன பொண்ணு வாய்ஸ் மாதிரி இருக்கு. நீ ஏன் பார்க்க ஓல்டு லேடி மாதிரி தெரியுறா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, நீ இதை கண்டுபிடிச்சது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பாக்குறா. பண்ணு லாக்க திறந்து உள்ள வந்திருக்க, நீ தான் ரொம்ப வித்தியாசமா இருக்க அப்படின்னு கேட்கவும், நான் அட்டாலியில ஒர்க் பண்ற ஒரு எடுபடி நம்ம ஹீரோ சொல்லுவோம். இவ்வளவு திறமையா வச்சுக்கிட்டா கண்டிப்பா உன்னால அவளை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். இந்த ரூமுக்கு கீழே தான் ஹில்டகார்டுன்னு ஒரு டீமனை பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம். ஹில்டகார்டு இங்கே இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்கு ஹில்டகார்டு தெரியுமா அப்படின்னு அந்த லேடி கேட்கிறா. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவ என் வில்லேஜுக்கு வந்திருக்கா நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப ப்ளீஸ் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அந்த லேடி கேட்கவும், நான் இப்பவே இந்த இடத்த தோன்றேன் நம்ம ஹீரோ ஒரு பிரெட் எடுக்கிறான். பிரெட் வச்சு எப்படிடா தோண்டுவா அப்படின்னு பார்த்துட்டு, அதெல்லாம் தேவையில்ல, டோரை நானே ஓபன் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி சீக்ரெட் டோரை அவ ஓபன் பண்றா. அவளை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோ பேஸ்மெண்ட்டுக்கு போறான். இட்டர்னல் யூத்தான அந்த பிரின்சஸ் பாக்குறா. ஈஸில ஹியூமன்ஸ் எல்லாம் அதை அட்டைன் பண்ண முடியாது, பட் மத்த ரேசஸ் சேர்ந்த மான்ஸ்டர் டீமன்ஸ்லாம் அந்த மாதிரி இட்டர்னல் யூத்ல இருக்காங்க. ஹியூமன்ஸ்க்கு போறதுனான்னு கேட்கவும், ஆல்ரெடி இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரோகோட்டோ கேட்கறான். அது போக அதுல சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு, ஸோ நேஷனே இதை தடை பண்ணிட்டாங்களேன்னு கேட்கவும், உங்களை மாதிரி திறமையான ஒரு ஆளால கண்டிப்பா சைடு எஃபெக்ட் இல்லாம இதை பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹில்டகார்டோட டீமன் செல்ஸை எடுத்து இவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதான் அவளை கடத்தி வச்சிருக்கானான்னு பிரின்சஸ் புரிஞ்சுக்கிறா. அவன்கிட்ட பணமும் இருக்கு, பவரும் இருக்கு, அப்புறம் எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு பிரின்சஸ் யோசிச்சுட்டு, நீங்க எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்ககிட்ட பவரும் இருக்கு, பதவியும் இருக்கு, ஃபர்னிச்சர் லேம்ப்னு உங்க டேஸ்ட்டை பார்க்கும்போது நீங்க அப்பேற்பட்ட ஆள் மாதிரி தெரியல. அப்ப அந்த மெடிசனை யாருக்காக கிரியேட் பண்ண சொல்றீங்கன்னு கேட்கும், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தான். திருடங்க இந்த மேன்ஷனுக்குள்ள போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபேக் பிரின்சஸ் உள்ள வர வச்சு கிச்சன் நோக்கி எதையோ தேடி போயிட்டு இருக்காங்கன்னு யுலிஷியா சொல்லவும், இல்ல கிட்டோவையும் பிரின்சஸையும் ப்ரொடெக்ட் பண்ண இந்த ரூமை விட்டு வெளியே வராத அப்படின்னு சொல்லி மார்க்ரே ஃபாஸ்டா கிச்சன் நோக்கி ஓடுறான். விசிபிளா இருக்கிற பிரின்சஸுமே அவனை ஃபாலோ பண்ணி போற. அத முன்னாடி 2 இல்யூஷன்ஸ் நிக்க வச்சுட்டு அது காணாம போக பண்ணுவோம். தூர தாண்டி அவங்க எப்படி உள்ள போனாங்க அப்படின்னு சொல்லி மார்க்ரேவே அதை ஓபன் பண்றான். நம்ம ஹீரோவா அந்த லேடி தான் கதவை ஓபன் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பா. திருடங்க தான் அவளை அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க போல மார்க்ரே ஃபாஸ்டா ஓடுறான். ஃபாமில்னு எதுக்கு இறந்து போனா அவன் பொண்ணோட பேரை சொல்லிட்டு போறான் அப்படின்னு பிரின்சஸ் யோசிக்கும் போது பிரின்சஸ் அவளோட மோப்ப சக்தியை யூஸ் பண்ணி நடக்கிற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறா. இந்த முடியும் வெள்ளை கலர்ல இருக்குன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் நான் யூலியா போயிட்டு மீட் பண்றேன், நடந்த எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு பிரின்சஸ் போறா. மத்தவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம நான் பாட்டி என் இஷ்டத்துக்கு இங்க வந்துட்டேன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போ அந்த கதவை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா ஹில்டகார்டு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். கர்ட் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு, நீ என்ன ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு நம்ம பார்க்கவும் ஃபார்மில் வந்து அந்த சீல ரிலீஸ் பண்ணி விடுறா. இப்ப ஹில்டகார்டும் கீழே இறங்குறா. எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா, வலிக்குதான்னு கேட்கவும் கர்ட் உண்மையிலேயே இது நீயா அப்படின்னு பாக்குறா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த மாதிரியே தான் இவ இருக்கா. எங்க அப்பா சொல்லியிருக்காரு, பொண்ணுகிட்ட ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரிஞ்சா உடனே அதை சொல்லி அவங்கள பாராட்டணும்னு. என்ன சேஞ்சஸ் இவாட்ட தெரியுது நம்ம ஹீரோவோ பார்த்துட்டு நீ மாறாம அப்படியே தான் இருக்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுக்கு நீ தான்றா காரணம். ஆன்டிடோட்டை குடிச்சதுல இருந்து நான் இன்னும் வளராம அப்படியே இருக்க அப்படின்னு அடிக்கிறா. வந்தா நீ வில்லேஜை விட்டு வேற போயிட்ட, எனக்கு நீ தான் சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டுனா எங்க அப்பாவை அடிக்காதீங்க அப்படின்னு ஆக்கிரி வந்து நிக்கவும் என்ன குழந்தை மாதிரியே மாத்தி விட்டுட்டு நீ குழந்தை பத்தி ஜாலியா இருக்கியான்னு டென்ஷன் ஆனா குழந்தை இல்ல முட்டைக்குள்ள இருந்து வந்தா நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். நீ சொன்னா எதனால பாசிபிள் தான் ஹில்டகார்டு யோசிச்சுட்டு சாப்பிட எதுவும் இருக்கான்னு கேட்டா அந்த ஹார்டான பிரெட் தான் இருக்கு நம்ம ஹீரோ காமிக்க மாதிரி இருக்கே அப்படின்னு ஹில்டகார்டு பாக்குறா. சோ அப்போ அவங்களோட இட்டர்னல் யூத் அது கர்ட் கொடுத்த மெடிசனால தான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி ஃபார்மில் கேட்கறா. அதே மெடிசன் திரும்ப செய்ய அப்படின்னு ஹில்டகார்டு கேட்கவும் அதுக்கு ரெயின்போ ஃபிளவர் வேணும், அதை நான் பார்க்கவே இல்லை நம்ம ஹீரோ சொல்றா. சாரி ஹெல்ப் பண்ண முடியலன்னு ஹில்டகார்டு சொல்லுவோம். பரவாயில்லன்னு ஃபார்மில் சொல்றா. உங்க பேர் தான் ஃபார்மிலா, அப்ப நீங்க தான் மார்க்ரேவோட பொண்ணா, ஆனா நீங்க உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டீங்கல்ல சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க தான் எல்லாத்தையும் நம்ப வச்சிருக்காரு. எனக்கு 15 வயசு தான் ஆகுது, என்ன பார்த்தா அப்படி தெரியல, இதுக்காக தான் எங்க அப்பா என்ன மறைச்சு வரக்கூடாது, என்ன பெத்துட்டு எங்க அம்மா இறந்துட்டாங்க, அன்னையில இருந்து நான் இப்படி திடீர்னு ஏஜ் ஆக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஹில்டகார்டு எப்பவுமே எங்க இருக்கா, அதுக்கு தான் அவளை கடத்தி வச்சிருக்கானா நம்ம ஹீரோ பிளாஷ்பேக் யோசிக்கிறான். சாக்ரா மெம்பர்ஸ் கிட்ட அவன் எதுக்கு ஹில்டகார்டை கடத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. பொண்ணுங்களை கடத்துறது அவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி சாக்ரா மெம்பர்ஸ் சொல்லியிருப்பாங்க. தான் பொண்ணுக்கு வயசாயிடுச்சுங்கிறதுனால எங்கான ஒரு பொண்ணு தான் கூட வச்சுக்கணும் நம்ம பார்த்திருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே மார்க்ரேவ் அங்க வந்து தான் பொண்ணுக்கு எதுவாகலன்னு ஹாப்பி ஆகிறான். நீதான் அந்த திருடனான்னு கேட்கவும் நான் ஒன்னும் திருடன் இல்ல, அண்ட் மார்க்ரேவ் நீங்க பண்றது தப்பு. ஒரு ஆம்பளைக்கு ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் எனக்கு தெரியும், பட் நானுமே ஒரு அப்பா தான், எனக்கும் அப்பாவோட ஃபீலிங்ஸ்னா என்னன்னு புரியும். ஆக்கிரி ஹியூமனே கிடையாது, அப்படி இருந்தாலும் அவ ஏன் பொண்ணு தான், எனக்கு அவளை பிடிக்கும். அப்படி எப்பவுமே வயசே ஆகாத ஹில்டகார்டை உங்க பொண்ணா நினைச்சு நீங்க வளர்க்கணும்னு நினைக்கிறது தப்பு. பொண்ணுங்கன்னா வளர்ந்து பெரிய ஆள் ஆகதான் செய்வாங்க. தான் வளராம இருந்தாதான் தான் அப்பாவுக்கு பிடிக்கும்னு நினைச்சவா தப்பா மறைஞ்சு கொடுத்து இப்ப வயசாக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா. அப்படி எதுவும் நடக்கலன்னு ஃபார்மில் சொல்றா. அவளுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுங்கிறதுக்காக ஹில்டகார்டு எப்பவும் எங்க இருப்பா, அவளை உங்களோட மகளாக்கிக்கலாம் நீங்க பாத்திருக்கீங்கன்னு சொல்லி என்னடா வளரிக்கிட்டு இருக்கேன்னு மார்க்ரேவ் கேட்கறான். உங்க பொண்ணோட ஃபீலிங்கை யோசிச்சு பாருங்க, ஒரு லோலிக்கான் சின்ன பசங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவோம். டே அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈவன் அவளுக்கு வயசா இருந்தாலும் அவ உங்களோட பொண்ணு தான். அவ பறக்கும் போது நீங்க அவளை கையில தூக்கின மொமெண்ட்டை யோசிச்சு பாருங்க. இவ என்னாலும் சரி எப்படி வளர்ந்தாலும் சரி இவ என் பொண்ணு நான் நல்லா பார்த்திருப்பேன்னு நீங்க யோசிச்சிருப்பீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா அப்படிதான் நான் யோசிச்சேன், நிறைய கொடுத்தாவது என் பொண்ணை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் என்ன வேணா பண்ணேன் சொன்னா. பேரலைஸை யூஸ் பண்ணி ஹில்டகார்டு நம்ம ஹீரோவை அசைய விடாதபடி பண்ணியிருந்தா. ஹில்டகார்டு ஏன் இப்படி பண்ண பேச முடியல நம்ம ஹீரோ பார்த்தா. ஃபார்மில் ஷுவரா தான் சொல்றியா உங்க அப்பாவை கொன்றலாமான்னு கேட்கவும் ஆமா ப்ளீஸ் எங்க அப்பாவை கொன்று அப்படின்னு சொல்லி ஃபார்மில் சொல்றா. எந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது. சோ மார்க்ரேவ் ஒன்றும் மோசமானவன்லாம் கிடையாது. தான் பொண்ணுக்கு வயசாகிற ஒரு கர்ஸ் இருக்கு, அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். பட் ஃபார்மிலே ஹில்டகார்டு கூட சேர்ந்துக்கிட்டு தான் அப்பாவை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறா. என்னதான் நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.